வணக்கம் பிரியமுடன் உங்கள் சொல்லி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கல்லணை தான் போக போகிறோம். இந்த வீடியோ நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதாவது ஊருக்கு போகும்போது நான் திருச்சி வழியாக தான் போவோம். அப்படியே கல்லணையை விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டோம். ரொம்ப போக வழியெல்லாம் சூப்பராக இருந்தது. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வயல் எல்லாம் நெல் பயிர்கள்லாம் நல்லா அழகா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்போ கல்லணைக்கு போயிட்டு இருக்கோம் இல்லையா? காவேரி டெல்டால இருந்து வர தண்ணியில தான் இங்க விவசாயம் பார்க்குறாங்க. அதனால இங்க எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம போற வழி பூரா வாழைத்தோப்பு, கரும்பு, அப்புறமா வயல் இப்படி பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, இப்ப நம்ம கல்லணைக்கு போறோம். திருச்சியில இருந்து போற வழியில தான் இருக்கு கல்லணை. கல்லணைக்கு போற ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெற்பயிர்கள் இப்படி அழகா பச்சை பசேல்னு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் அழகா வளர்ந்திருக்கு. வாழைத்தோப்பு இருக்கு. இங்க தண்ணி காவேரி தண்ணி தான் யூஸ் பண்றாங்க விவசாயத்துக்கு. அதனால ரொம்ப செழிப்பாவே இருக்கும் இந்த பகுதி பூராவே. விவசாயம் தான் இவங்களுடைய மெயின் அ ம வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு தொழில். ஆனா பாருங்க, கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாவும், அழகாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. வாழைத்தோப்பு தான். இந்த ரோடுல நம்ம போற வழி கல்லணைக்கு ரீச் பண்ற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இந்த ரோடு ரொம்ப அழகா. திருச்சி வரவங்க எல்லாருமே கல்லணை விசிட் பண்ணிட்டு போணும். நம்ம வாழை படத்துல தான் பார்த்திருப்போம் இல்லையா? வாழைத்தோப்புல இருந்து எவ்வளவு தூரம் நடந்து வாழைப்பழத்த வண்டியில ஏத்துவாங்கன்னு. அது இங்க நிஜமாவே பார்க்கலாம் நம்ம. அப்ப நம்ம வாழைப்பழத்த எப்படி மதிக்கணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ரவுண்டானா மாதிரி வரும். அங்கே போட்டிருக்கோம் கல்லணை இந்த பக்கம் போகணும் அப்படின்னு. நாங்கள் இந்த பிரிட்ஜில் திரும்பினோம். திரும்பி நாங்கள் சுற்றி போய் கல்லணையில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கல்லணைக்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, இதுதான் கல்லணை கிராண்ட் அணைக்கட். இதை கட்டினது நம்மளுடைய சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான். அவருடைய ஒரு சிலையும் இங்க வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம் இப்போ. எவ்வளோ தண்ணி! அந்த காலத்திலேயே இவ்வளோ தண்ணி அணை கட்டி நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி இவருக்கு வந்தது அப்படின்னு நினைக்கும்போது, அப்பா! யோசிக்கவே முடியல. இந்த மாரி ஒரு அணை எப்படி இவரு பிளான் பண்ணி கட்டினாரு? அதுவும் அப்போ டெக்னாலஜிலாம் இல்லாத சமயத்துல எப்படி இந்த மாரி பிளான் பண்ணி தண்ணி சேமிக்கிறதுக்கு யோசிச்சாங்க அப்படிங்கிறதே நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு தண்ணி இருக்கு இங்க. பாருங்க, இதுதான் கல்லணையில தண்ணி திறந்து விட்டா வர இடம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம கல்லணைக்கு வர வழியில வாழைத்தோப்பு, விவசாயம் இதெல்லாம் பார்த்தோம். இங்க இருந்து தான் தண்ணி அங்கெல்லாம் பாசனம் போகுது. அதனாலதான் அந்த பயிர்கள்லாம் செழிப்பா விளையுது. நம்ம எல்லாருமே பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்போம் இல்லையா? படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கரிகால் சோழனை பத்தி தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தோம் இல்லையா? அதுல கரிகால் சோழன் இருந்தாரு. அவர் கட்டினதுதான் இந்த கல்லணை. வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழர்களுடைய ஆஹ் யோசனையை நினைச்சு என்னன்னா, அவங்க அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு அணை கட்டி தண்ணியை சேமிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்ல இருந்தவங்க எல்லாருமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த அணையை கட்டியிருக்காங்கன்னு. இந்த அணைக்கு ஈடு இணையா வேற எந்த அணையுமே கிடையாது தண்ணீர் சேமிப்பதுல. அந்த அரசன் அவ்வளவு யோசிச்சிருக்காருன்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது தமிழர்கள் போற்ற வேண்டிய பொக்கிஷத்துல ஒண்ணு. இப்ப பாருங்க, அந்த அணையில இருந்து வர தண்ணி இந்த பக்கம் தான் போகுது. இங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க. ரொம்ப ஆழம்லாம் இல்ல. குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இங்க குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஜாலியாவும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு பார்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க் மாதிரி, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. இங்கே ஜெயின் வீல், அப்புறமா அந்த போட்டு அதெல்லாம் நிறையாவே இருக்கு. இங்கே வந்தால் ஒரு எக்ஸைட்மெண்ட்க்கு நீங்கள் இங்கே வரலாம். கல்லணை மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த பக்கம் போயிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கு. டாய்ஸு, அப்புறமா சாப்பிட்றதுக்கான கடைகள்லாம் இருக்கு நிறையாவே. அந்த பக்கம் காமிங்க.
அங்கே வந்து மீன்லாம் விற்கிறாங்க, வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். இதில் இங்கே வந்து மீன் வறுக்கிறது விற்கிறாங்க, அதாவது மீன் மசாலா போட்டு. இந்த மீன் வந்து எங்கே பிடிச்சாங்கன்னு கேட்டப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ரிவரு, அதில் தான் பிடிச்சிருக்காங்களாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லும் வந்தது, ரொம்ப ஸ்டிங்கியாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கவே. நீங்கள் வந்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ணா இப்போ இந்த மீன்கள்லாம் என்ன இங்க பிடிச்ச மீன்களா இது எல்லாமே? இங்க பிடிச்சது ஜிலேபி கெண்டை மட்டும் இங்க பிடிக்கிறது. இது ஏரி மீன், இது கடல் மீன், இதெல்லாம் வெளியில வாங்கிட்டு வருவோம். சரி சரி சரி. ஓகே, இங்க மக்கள்லாம் வந்து இந்த ஏரி மீன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? டேம் மீன் ஜிலேபி கெண்டையும் விரும்புவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்காக முள்ளு இல்லாத மீனை இதை விரும்புவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்கன்னா? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வச்சிருக்கோம், 25-30 வருஷம். ஸோ ஞான உதயம். ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து மீன் சாப்பிடுங்க, இங்க நல்லாவே இருக்கு, டேஸ்டா இருக்குது. ஸோ சேனலை பார்க்குறவங்க வந்தீங்கன்னா அண்ணன் வந்து கொஞ்சம் நல்ல மீனா பார்த்து கொடுப்பாரு. ஓகேங்களா? என்னண்ணா நம்ம கஸ்டமர் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நமக்கு வந்து நாட்டு சோளம் கூட கிடைக்குது, நாட்டு சோளம், கடலை, அப்புறமா கிழங்குலாம் வித்துட்டு இருந்தாங்க. பாருங்க, இதுதான் தண்ணி இருக்கிற இடம். இங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 டைரக்ஷன்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு 3 டைரக்ஷனும் பிரிஞ்சு விவசாயத்துக்கு அனுப்புவாங்க. மொத்தமா தண்ணி இருக்கிற இடம் வந்து இதுதான். இப்போ பார்க்குறதா வந்து கரிகால் சோழன் மணிமண்டபம். அதாவது நம்ம கல்லணையை கட்டினவர் தான் கரிகால சோழன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் கட்டினது தான் இந்த மணிமண்டபம். ஸோ நாங்கள் அப்படியே அணைக்கட்டை ரசிச்சுட்டு அதே மாதிரி ஆட்டுக்குட்டியும் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்தா நடுவில் வந்து ஒரு அழகான சிலை பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப அந்த சிலையை பார்த்தோன்னே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வாங்கப்பா உள்ளே போய் வீடியோ எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா வெளியவே வீடியோ எடுத்துடலான்னு, பட் அந்த சிலையை பார்த்தோன்னே என்னை வந்து அப்படியே இழுத்துருச்சு உள்ள. ஸோ இங்கே என்னெல்லாம் போட்டிருந்ததுன்னா எப்படி இந்த அணைக்கட்டை கட்டினாங்க, என்ன மாதிரிலாம் இருந்தது, அந்த ஸ்டோரிஸ்லாம் தெரிகிறவங்க இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோட பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் கவர் பண்ண. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி யூ கேன் அப்சர்வ் த பிக்சர். ரொம்பவே அழகாக இருந்தது. அது எப்படின்னா அந்த சிலையை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, நான் திரும்பியும் சொல்கிறேன், பட் அந்த சிலை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பக்கத்துலேருந்து பார்க்க போகும்போது, ரியலாக பார்க்க போகும்போது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகும்போது கொஞ்சம் என்ன இது சிலை தானே அப்படின்னு இருக்கும், பட் ரியலாக போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்தது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க. ஸோ நிறைய பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க, கரிகாலன் சோழன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தது அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு இந்த மண்டபத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு நிறையா கிடைக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.